இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக முதல் 2 டெஸ்ட் போட்டிகளிலிருந்து விராட் கோலி விலகல் என்ன காரணம் என்று வாங்க பார்க்கலாம். இங்கிலாந்துக்கு எதிரான மிக முக்கியமான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கு முன்னதாக நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலி தொடரின் முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விலகியதால் இந்தியாவுக்கு ஒரு பெரிய அடி விழுந்துள்ளது. முதல் டெஸ்ட் ஜனவரி 25ஆம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ் காந்தி சர்வதேச மைதானத்திலும், இரண்டாவது டெஸ்ட் போட்டி பிப்ரவரி 2ஆம் தேதி விசாகப்பட்டினத்திலும் தொடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் 2 டெஸ்ட் போட்டிகளில் கோலி பங்கேற்காததற்கு சில தனிப்பட்ட காரணம் என்று பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. டெல்லியில் கேப்டன் ரோஹித் சர்மா அணி நிர்வாகம் மற்றும் தேர்வாளர்களுடன் கலந்து உரையாடினார். கோலியின் இதத்திற்கு மாற்று வீரர் விரைவில் அறிவிக்கப்படுவார் என ரோஹித் சர்மா கூறியுள்ளார். கோலியின் தனியுரிமையை மதிக்கவும் அவரது குடும்ப விவகாரத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும் ரசிகர்களையும் ஊடகங்களையும் பிசிசிஐ கேட்டுக்கொண்டுள்ளது. 35 வயதான கோலி இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு நட்சத்திர சாதனையை கொண்டிருப்பதால் கோலி இல்லாதது இந்திய பேட்டிங் வரிசைக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலி இல்லாத நிலையில் இந்திய பேட்டிங் வரிசையை எடுத்து செல்லும் பொறுப்பு கேப்டன் ரோஹித் சர்மா, ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா போன்ற மூத்த வீரர்களின் தோள்களில் விழும். முன்னதாக நட்சத்திர இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ஹாரி புரூக்கும் தனிப்பட்ட காரணங்களுக்காக 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலிருந்து விலகியதாக இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் போன ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 21ஆம் தேதி தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் வரவிருக்கும் தொடர் ஒரு வாய்வழி மோதலாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறது. ஏனெனில் இங்கிலாந்தின் பாஸ்பால் தந்திரம் இந்திய சுழல் பந்துவீச்சு வரிசைக்கு எதிராக அவர்களின் வலுவான டெஸ்ட் போட்டியில் வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.